அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை மூலமாக இந்த வாஸ்து சூட்சமங்களை சொல்ல ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நானும் வாஸ்து தான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன் எப்போவும். ஸோ எல்லாமே காலையிலேருந்து பேசுனவங்க எல்லாருமே ஜோதிடத்தை பற்றி அதிகமாக பேசுனாங்க. சரி, நம்ம வாஸ்து பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வாஸ்து தலைப்பு கொடுத்துருக்காரு. ஸோ வாஸ்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படிப்புக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் முதல் இடத்துல வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது ஏன் அவங்க மட்டும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எந்த விஷயத்தையும் சரியாக சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்குவாங்க அதிகமாக. ஆனால் ஆண்கள் மறந்துடுவாங்க. சூரியன் ஒரு வீட்டுக்குள்ளே அதிகமாக வருதுன்னா ஆண்கள் அந்த விஷயத்தை அதிகமாக மறந்துடுவாங்கன்னு அர்த்தம். பெண்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனாலேயே பெண்கள் அதிகமாக மார்க் எடுப்பாங்க. இன்னொரு டைப்லேயும் மார்க் எடுப்பாங்க. எப்படின்னு கேட்டால், கிழக்கு பக்கம் மூடி இருக்கு. கிழக்கு பக்கம் மூடி இருக்குன்னா இப்போ இந்த மண்டபம் இருக்குது, இதில் ஒரே ஒரு டோர் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் பக்கத்துலேயே 2 அடிக்குள்ள ஒரு செவர் இருக்குது. ஸோ இப்போ இது கிழக்கு மூடப்பட்ட ஒரு அறை. ஸோ இந்த மாதிரி வீடு அமைப்பு இருந்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பெண்கள் அதிகமாக நல்லா படிப்பாங்க. அதே போல் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவாங்க, தொழிலெலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிழக்கு மூடப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, கிழக்கு மூடி இருந்துன்னு சொன்னால் தங்க மெடல் கூட வாங்குவாங்க படிப்பில். அதே வடக்கு மூடி இருந்தால் வெள்ளி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திசையும் மூடப்பட்டால் இப்படி இருக்குது. திறந்து இருந்தாலும் கூட, இப்போது திறந்து இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது செவ்வாய் ஒரு பக்கம் இருக்குது, தெற்கில் ஒரு ஜன்னலோ வாசலோ இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த பக்கம். ஸோ அவங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சா கூட ஆக முடியாது, ஏன்னா தெற்கு பக்கம் செவ்வாய். ஸோ அங்கே என்னென்னா, அப்போ தெற்கு மூடி இருந்தால் தான் அவங்க அந்த படிப்பை படிக்க முடியும், திறந்துருந்தால் படிக்க முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்கு வாஸ்துக்குள்ளே. ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம பசங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்போ ஜோசியர்கிட்ட போவாங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் போவாங்க. எப்படி போய் படித்தா நம்ம பையனுக்கு என்ன படிப்பு வரும், சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிடுறது. சரி, நம்ம நம்ம பையனை டாக்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, டாக்டர் ஆகணும்னு சொன்னால் முதல்ல ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தால் தான் அவர் ஒரு டாக்டர் ஆக முடியும். அது எப்பேற்பட்ட டாக்டர் ஆக முடியும்? சூரியனா தலை, செவ்வாய்னா கத்தி. ஸோ தலையை வெட்டி மூளையை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் ஆவார். ஸோ இது பிளான் பண்ணி தான் ஜோசியர் சொல்லுவார், சூரியனும் செவ்வாய் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே செவ்வாயும் சுக்கிரனும் இங்கே இணைஞ்சிருந்ததுன்னா பியூட்டிஷியன், அதாவது ஃபேஸ் மேக்கப், முக சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தெற்குலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ மூடி இருந்தால் படிக்க முடியும், திறந்துருந்தால் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் படிப்புலேயே இருக்குது. அதே போல் ஒரு வீடு இருக்குது, ஒருத்தருக்கு 4 குழந்தைங்க இருக்குன்னா அந்த 4 குழந்தைக்கும் ஒவ்வொரு ரூம் சின்ன வயசுலேயே கட்டிடுவார். ஆனால் குழந்தைங்களாம் சிறுசாக இருக்கும். அப்போது எல்லாம் ஒரே ரூமில் தான் படுப்பாங்க, பாக்கி 3 ரூம் படுக்க மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு அறையை யூஸ் பண்ண வச்சுருந்தாலும் வாஸ்து பாதிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அறையை வாரத்துக்கு ஒருக்காங்க கூட துடைக்க மாட்டாங்க, கூட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய பங்களாக்களில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாஸ்து குறைபாடுகள் வரும். ஸோ அது எப்படியெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீடு கட்டி விட்டுருப்பாங்க, அந்த பொண்ணு ஒரு 20-22 வயசு ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க உடனே ஃபாரினில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க எப்போ இந்தியாவுக்கு வராங்களோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வராங்களோ, அவங்க இங்கே இருக்காங்களோ அங்கே. ஸோ வரும்போது அவங்களுடைய ரூமு வேறு யாரும் பயன்படுத்தாமல் பூட்டி வச்சுருவாங்க. பூட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்க ஊரில் இங்கே இருந்துட்டு அந்த வீட்டை அந்த ரூமை அவங்க அம்மாவும் திறக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவும் திறக்க மாட்டாங்க, அவங்க பிரதர்ஸும் திறக்க மாட்டாங்க.
ஸோ அப்படி திறக்கலைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூமில் குப்பை படிஞ்சிடும் இல்லைங்களா. இப்போ நைருதி மூலை தான் அவங்களுக்கு கொடுத்த ரூம். இப்போ இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம்னா என் கணவருக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனைமா அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கே வீட்டு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூமு திறக்கலை. இங்கே இருக்கிற விஷயம் அவங்களுக்கு அங்கே பாதிக்கும். அது வந்து நிறைய பேர் உணர்றதில்லை. சந்தோஷமாக லட்சக்கணக்காக பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுங்கிறது நைருதி மூலை. அந்த மூளை சரியாக இல்லைன்னா அவங்க உறவு பாதிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியுறதில்லை. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பைப் லீக்கேஜுங்கிறது வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. பைப் லீக்கேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பாடியில் யூரின் ட்ராக் ப்ராப்ளம் வரும். பணத்துக்கு தண்ணிக்கும் பணத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகை. பட் இதில் வந்து எப்படி லீக்கேஜ் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ டேப்பை பயன்படுத்தாமல் வச்சு இப்போ ஒரு பாத்டப் ஒன்று வீட்டில் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் பாத்டப் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா தண்ணி அதுக்கு திருப்பி விட்டால் தண்ணி நிறைய செலவாக நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த லைன் பூராமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக் பூரா துருப்பேறிடும். துருப்பேறி அந்த தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு இல்லாமல் அடைச்சிக்கும். அந்த பைப்பு லைனும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த லைனும் ஒன்று தான். ஸோ அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அடைக்கிற மாதிரியே நம்ம உடம்புலேயே அடைக்கி யூரின் ட்ராக் ப்ராப்ளம் வரும். அப்போ ரத்த சோகையும் வரும். இந்த மாதிரி பிரச்சனை இந்த பைப் லீக்கேஜில் வரும். அதான் அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை. நம்ம வீடும் உடம்பும் ஒன்று தான். அந்த வீட்டுக்குள்ளே வர நரம்புகள் பைப்புகள் மாதிரி. ஸோ அதையெல்லாம் கவனமாக பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாடியில் தோட்டம் வைக்கிறது. நிறைய பேர் மாடியில் தோட்டம் வச்சு அதில் காய்கறி விளை வச்சு அவங்க சாப்பிட்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மாடியில் தோட்டம் வைக்கிறதே பெரிய தப்பு. அந்த காய் அவங்க சாப்பிட்றது அதை விட பெரிய தப்பு. அது வைக்கக்கூடாத இடத்துல வச்சுருவாங்க. எங்கே வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஈசானியத்தில் வைப்பாங்க. ஈசானியம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தலைப்பகுதி. தலைப்பகுதியில் எத்தனை நேரம் வெயிட் வைக்க முடியும்? மாடியை பிளெயினாக விட்டுட்டால் பிரச்சனை இல்லை. தென்மேற்கில் டேங்க்கில் தண்ணி வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட செடி கொடிகள் வச்சுக்கலாம். அது தோட்டமாக வைக்கிறதுனா அந்த இடத்துல மட்டும் என்ன வைக்கலாமோ வச்சுக்கலாமே தவிர வடக்குலையும் கிழக்கிலையும் எதுவும் வைக்கக்கூடாது. ஆனால் அதை வச்சுருவாங்க. அப்போ அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, சம்மந்தமே இல்லாத பிரச்சனை வரும். டாக்டரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோய்கள் வரும். என்ன வியாதினே தெரியலிங்க, எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மேலே இருக்கிற செடி கொடிகளை நகர்த்தி வச்சா போக சரியாயிடுவாங்க. இது செஞ்சு பாருங்கள், நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு பாதியில் நின்றும், நிறைய வீடு விற்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ஏன் நிற்கிதுன்னா இந்த மாதிரி பயன்படுத்தாதனால தான். ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு இவங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வீட்டில் குப்பை கூலமெல்லாம் ஏறி பயன்படுத்த முடியாமல் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் விட்டால் சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே குளிக்காம விட்டலான்னு விட்டுருவோம். ஒரு மாதம் லீவ் விட்டால் குளிக்காமல் இருக்குமா? உடம்பே நாறிடும். இப்போ நம்ம வீடு அது மாதிரி தானே. ஒரு மாதம் அந்த கதவை பூட்டை திறக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? உடம்பு பூரா கெட்டுரும். ஸோ அதே போல் அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இருந்துச்சுன்னா அந்த வீடு நமக்கு பயன்படாது, நாமளும் அந்த வீட்டுக்கு பயன்பட மாட்டோம். அதனால தான் நிறைய வீடு விற்காமல் இருக்குது. விற்கிற மாதிரி இருந்தாங்க கூட இப்போ நிறைய இடத்துல வந்து கட்டி கட்டி விற்கிறாங்க இல்லையா, அந்த வீடவே வந்து சாவி ஓப்பன் பண்ணி திறந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனாலேயே அது விற்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நிறைய இடத்துல பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. வீட்டில் அதே மாதிரி வடக்கு பக்கம் வந்து எந்த விதமான கொடியும் படரக்கூடாதுங்க. கொடிகள் எதுவுமே படராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து பேச்சு திறமையே அதிகமாக இல்லாமல் போயிடும் கொடிகள் பட்டர்ந்தால். ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மணி பிளான்ட் வளர்க்குறது, பக்கத்து வீட்டுடைய மரம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வராமல் இருக்குது, நம்ம பார்த்துக்கணும். அடுத்து அதாவது நம்ம வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும், அதுவும் ரொம்ப வரக்கூடாது.
கொஞ்சமாக வந்தால் போதும். அதிகமாக வந்தால் பெண்களை பாதிக்கும், குறைவாக வந்தோன்னா ஆண்களுக்கு நல்லது, அதிகமாக வந்தால் ஆண்களுக்கும் ஆகாது. அந்த மாதிரி அளவாக சூரிய வெளிச்சம் வரணும். அதே போல் பெரிய பெரிய வீடுகளில் வந்து ஆள் உயர ஜன்னல் வைப்பாங்க. அது ரொம்ப பெரிய வீட்டுக்கு வைக்கலாம். சாதாரண ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சுன்னா அதிகமான வெளிச்சம் உள்ளே வந்தாலும் பெண்களுடைய மனநிலைக்கும் பாதிப்பு வரும். ஸோ அதனால் அதெல்லாம் கவனமாக பார்த்து வீடு கட்டணும். இடம் சூஸ் பண்ணுறது அதே மாதிரி சூஸ் பண்ணணும். வாஸ்துனா 4 விஷயம்தான் சார். இதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வாயுமூலை பார்க்கணும். வலிப்பு அடிக்கடி வருதா ஈசானியத்தை பார்க்கணும். அதே போல் எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருதா அக்னிமூலை பாருங்கள். ஆக ஆண் பெண் இருவருக்குமே பிறப்பு உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா நைருதி பார்க்கணும். இவ்வளோதான் சார். இது 4 நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் லைஃப் நல்லாயிருக்கும். 4 திசையும் கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வீடும் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து அணுகி அதுக்கப்புறம் கட்டுங்க. பல லட்சங்களை போட்டு செய்கிற வீடு. அதாவது ஜோதிடம் வந்து தனித்தனியாக பாதிக்கும். ஆனால் வாஸ்து வந்து ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தீங்கன்னா 5 பேர்த்தையும் பாதிக்கும். ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக ஜோதிடம் பாருங்கள். பொதுவாக எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் வாஸ்து. அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொது. அதே மாதிரி வீடும் வந்து ஒரு வீட்டில் 5 பேரோ 10 பேரோ இருந்தாலும் அதுவும் பொது. அப்போ வீட்டை இயற்கை சார்ந்து நம்ம அமைச்சுக்கணும். இயற்கைக்கு எதிராக வீட்டை அமைச்சிக்கக்கூடாது. அப்போ அது நம்மளை பழி வாங்கிடும். எங்கே வெயிட் வைக்கணும், எங்கே வெயிட் வைக்கக்கூடாது, எங்கே இடம் விடணும், எங்கே இடம் விடக்கூடாது, அந்த மாதிரி கவனித்து வீடு கட்டினீங்கன்னா சிறப்பாக வாழலாம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாஸ்து தொடர்பான தகவல் ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கிங்க. 90925 10808. 90925 10808. முருகேசன், வாஸ்து முருகேசன். அனைவருக்கும் நன்றி சார். ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேளுங்க. எப்படி சார்? காம்பவுண்டுக்கு வெளியே கிழக்குலனா வடக்கோட்டியா தெற்கோட்டியா? நடுமத்தியில் வந்து அதாவது 3ல் ஒரு சரிபாதியை பிரிச்சுக்கணும் சார். சரி ஃபுல்லாக அதில் சரிபாதி இந்த பக்கம் வைக்கலாம், வடக்கு பக்கம் வைக்கக்கூடாது. என்ன மரம்? அது பெண் மரம் சார். உங்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக இருக்கா? பெண் குழந்தை 2ஆ? பையன் ஒரு பையனா? 2 பையன். அது வெட்டம்னா வெட்டிடலாம் சார். இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா வெட்டிடுங்க. நல்லா இருக்கிறது ஒரு பக்கம். அதாவது வாஸ்துக்கு கூட இப்போ இது வீடுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த பகுதியில் இதுலேருந்து இந்த பக்கம் இருந்தால் விட்டுடலாம், இதுலேருந்து இந்த பக்கம் இருந்தால் தயவுசெய்து வெட்டிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்கள் மனைவி இல்லைன்னா அடுத்து வீட்டுக்கு வர மருமகள் அந்த மாதிரி தான் பார்க்கும். ஆமாம், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. வீட்டோட அளவு மரத்தோட இது செக் பண்ணிக்கணும் சார். யாருமே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம தலையாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. தலையை ஒரு பேப்பர் வச்சாலும் வெயிட்டு தான். அந்த மாதிரி பூமியில் நாம் ஏதாவது அதுவாக பூமியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது மேலே ஒரு பேப்பர் போட்டாலும் அந்த இடம் பாதிக்கப்படும். அது கரெக்டான இடத்துல போட்டால் நம்ம தப்பிச்சிக்கலாம். இதுதான் வாஸ்து. ஆனால் ஜோதிடம் அப்படி கிடையாது. வெயிட் வச்சா ஜோதிடத்துக்கு தெரியாது. கிரகங்கள் வேறு, பூமி வேறு. அதனால் பார்த்துக்குங்க. சோலார் பேனல் வாயு மூலையில் போடலாம் சார், அக்னி மூலையில் போடலாம். 2 மூலை. ஈசானியத்திலையும் நைவேத்தியிலையும் போடக்கூடாது. சார் நன்றி சார்.